ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா ராவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு 4 மணி ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க. சாய் கூட சாப்பிட்றதுக்கு பருப்பு வடை. சரிங்களா? பருப்பு வடை பண்ணுற இன்றைக்கி அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் வாங்க. நான் இதில் 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்து ஒரு 4 ஹவர் ஊற வச்சுருக்கேங்க. சரிங்களா? ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் எடுத்துட்டேன் சுத்தமாக. சரியா? அதையும் போட்டுக்கலாம் நம்ம. இப்போ இதை கொரகொரன்னு அரைச்சிக்கலாம். இப்போ இதுலேயே நம்ம ஒரு துண்டு இஞ்சி, சரிங்களா, ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க, இதுலேயே போட்டு அரைச்சிக்கலாம் நம்ம. இப்போ 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாங்க. சோம்பு போட்டால் நல்லா மணமாக நல்லா இருக்குங்க வடை, அதனால். அப்புறம் இதுலேயே நான் ஒரு 1/2 ஸ்பூன் இப்போ உப்பு போட்டுக்கணும், அப்புறம் பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம். இதெல்லாம் நான் கொரன்னு அரைச்சிட்டு வந்துடுறேங்க. சரிங்களா? இது இப்போது நான் ஒரு 3 வெங்காயம் மீடியம் வெங்காயம் 3 எடுத்து கட் பண்ணி வச்சிட்டாங்க பொடியாக. கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் ரெடியாக கட் பண்ணி வச்சிட்டாங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாம். அரைச்சின்னு வந்துட்டாங்க. இப்போ இதில் போட்டுக்கலாம். வடைக்கு எப்போவுமே கொஞ்சம் கொரப்பாக அரைச்சா போதுங்க. எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு. இப்போ இதுலேயே நம்ம வெங்காயம் போட்டுக்கலாங்க, கொத்தமல்லி, கருவேப்பிலை. இப்போது இன்னும் நான் ஆல்ரெடி 1/2 டீஸ்பூன் போட்ட ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு பிசைஞ்சிடலாங்க. பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் கடாயம் வச்சிட்டேன். எண்ணெய் ஊற்றி இப்படி வச்சுருங்க, சூடாயினே இருக்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம வடை தட்டி வச்சுக்கலாங்க. உங்களுக்கு எந்த சைஸு வேணுமோ அந்த மாதிரி மீடியம் சைஸாக. இப்போ நான் போட்ட உப்பு கரெக்டாக இருந்ததுங்க, செக் பண்ணிட்டேன். கொஞ்சம் எப்போவுமே வடை கொஞ்சம் மெலிசாக தட்டிக்குங்க, அப்போ தான் நல்லா முறுமுறுன்னு நல்லாயிருக்கும். இல்லைன்னா ரொம்ப மத்த தட்டிட்டா உள்ளே அப்படியே கொஞ்சம் எப்பப்போனா வேகாது கூட. அதனால் கொஞ்சம் முடிஞ்சாலும் கொஞ்சம் மெலிசாக தட்டுங்க. இந்த மாதிரி தட்டி வச்சிடுறேங்க. அதுக்குள்ளே எண்ணெயும் சூடாறினும் பார்க்கலாம். எண்ணெய் சூடாகிடுதுங்க. நம்ம இப்போ இதில் 7 இருக்குது, மொத்தம் 13 வடை வந்திருக்குங்க 1 கப் மாவில். இப்போ நான் இதை எடுத்து போடுறேன். கொஞ்சம் கேப் விட்டு போடலாங்க. ஒரு 4 வடை வந்துடுது. இப்போ இது வேகட்டும், காட்டிடும். ஒரு சைடு நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிடுதுங்க. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ எடுக்கும் போது காட்டுறேங்க. நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகட்டும். பாருங்க, நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிடுத்து. எடுத்துடலாம். மீதம் இருக்கிறதெல்லாம் நான் சுட்டுட்டு உங்களுக்கு பிளேட்டிங்கில் காட்டுறேங்க. உள்ளதாங்க, ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வடை. சுட்டுட்டேங்க. லாஸ்ட் பேட்ச் இதை எடுத்துடுறேன். இதையும் எடுத்துகிட்டு பிளேட்டிங் காட்டிடுறேங்க நான். சரிங்களா? ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம செய்த பருப்பு வடை சூப்பராக வந்திருக்குங்க. நான் 1 கப்பு இந்த கப்பில் எடுத்தேன் இல்லைங்களா, இந்த 1 கப்பில் 1 கப் கடலை பருப்பில் 13 வடை வந்திருக்குங்க. சரிங்களா? அதே மாதிரி கொஞ்சம் நான் பெரிய சைஸில் தான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்லா வந்திருக்கு. மேலே பாருங்கள், சவுண்டு பார்த்திங்களா, மொறுன்னு இருக்குது. உள்ள சாஃப்டாக நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும்.
மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.